மே மாதம் 30ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் ஆடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என்னுடல் உமக்காக இயங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகிறேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. திருப்பாடல் 63 1 முதல் 3 முடிவுள்ள வசனங்கள். சங்கீதக்காரரோடு இணைந்து கொண்டு, அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு தெய்வமே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, எங்களுடைய இருதயம் உமக்காக நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல ஏங்குகிறது என்று அறிக்கையிடுகிறோம். உம்முடைய பேரன்பு, உம்முடைய பேரிரக்கம் அப்பா, எங்களை விட்டு நீங்காத, எங்களை விட்டு கொடுக்காத, எங்களை ஒரு நொடி பொழுதும் கூட மறவாத உம்முடைய பேரன்பு ஒரு நாளும் எங்களை தாங்குகிறது, எங்களை தப்பு வைக்கிறது, எங்களை தூக்கி சுமக்கிறது. அப்பா, அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டதற்காக நன்றி. எல்லா விதமான ஆபத்திற்கும், விபத்திற்கும், தீங்கிற்கும், உலகத்திற்குரிய எல்லா போராட்டத்திற்கும் எங்களை விலக்கி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள, உம்முடைய அக்கினி கோட்டைக்குள்ள, உம்முடைய வார்த்தை என்ற வல்லமையான கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிட்டு எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? ஒரு நாளும், ஒரு நொடியும், ஒரு கணமும் உம்முடைய பேரன்பு, உம்முடைய பேரிரக்கம் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறது, செய்து முடிக்கிறது. எங்களுக்கு முன்பதாக சென்று வழிகளை ஆயத்தப்படுத்துகிறீர். எங்களுக்கு பின்பதாக, எங்களுக்கு வலப்புறமாக, இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று அப்பா, உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினால எங்களை நீர் நடத்துகின்றீர். அப்பா, அக்னி சம்பம் போல, மேக சம்பம் போல இஸ்ராயல் மக்களை பாலைவன பாதையில் வழிநடத்தின தெய்வம் எங்களோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை விட்டு விலகாத நிஜமான நிழலாய், அப்பா, நீங்காத உறவாய் எங்களை முற்றிலுமாய் நீ நடத்தி கொண்டிருக்கின்றீர். தாய்க்குரிய அன்போடு, தகப்பனுக்குரிய அன்போடு எல்லா உறவுகளையும் நீர் எங்களுக்கு தந்து உலகம் தர முடியாத அமைதினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்பி வாழ்க்கைக்கு தேவையான பரலோக பூலோக ஆசீர்வாதங்களினாலே எங்கள் பாத்திரங்களை, களஞ்சியங்களை நிரம்பி அப்பா, எங்களுக்கு முன் சென்று கரடு முரடான பாதைகளை சமதளமாக்கி, கோணல் ஆனவைகளை நேராக்கி, இரும்பு தாழ்பால்களை முறித்து, செப்பு கதவுகளை உடைத்து, எங்களுக்காக இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை ஒரு நாளும் நீர் எங்களுக்காக தருகிறதற்காய் நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போல எங்களை நேசிக்கிறதான ஒரு தெய்வம், உங்களை போல எங்களை விட்டு கொடுக்காத ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லை ஐயா. உம்முடைய பேரன்பு மட்டுமே, உம்முடைய பேரிரக்கம் மட்டுமே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறது, செய்து முடிக்கிறது. இருதயத்தின் ஆழத்திருந்த அன்னை மரியாளோடும் எல்லா விண்ணக கூட்டத்தினரோடும் காவல் சமரசுகளோடும் அரைசாட்சிகளோடும் இணைந்து உம்முடைய உன்னத உயரிய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம், ஆராதித்து பாடுகிறோம். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன், விழிப்புகளில் உம்மை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தேன். உம் ரெக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகிறேன். நான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வழக்கு என்னை இறுக பிடித்துள்ளது என்ற சங்கீதக்காரனுடைய வார்த்தையோடு சேர்ந்து கொண்டு நாங்களும் கூட அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல அப்பா, எங்கள் உயிர் உம்மிலே நிறைவடையும். எங்கள் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும் என்று அறிக்கையிட்டு உம்முடைய உன்னத உயரிய பரிசுத்தமுள்ள நாமத்தை, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை, ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை, துதிக்கப்படத்தக்க நாமத்தை, துதிகளில் அசைவாடும் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதித்து பாடுகிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, பரிசுத்தர் 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 என்று சொல்லி, தூயவர் 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 என்று சொல்லி, சாரோனின் ரோஜாவை, ராஜாதி ராஜாவை, பூரண அழகுள்ளவரை கொடானு கொடி தூதர்கள் இடைவிடாமல் துதித்து கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து அப்பா, இந்த இரவு வேளையில ஒரு மனதாய் நாங்கள் உம்மை உயர்த்தி பாடுகிறோம். பவுலும் சீலாவும் அன்று சிறையில் துதித்த பொழுது சிறைகள் உடைக்கப்பட்டு அப்பா, அவர்களை விடுதலையாக்கிய நீரே. அப்பா, உம்முடைய இரக்கம், உம்முடைய பேரன்பும், உம்முடைய துதி, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற, உம்மை புகழ்கிற, உம்மை துதிக்கிற உம்முடைய சிறு மந்தையின் மத்தியில ஒரு நாளும் இறங்குவதற்காக, எங்களை நீர் ஒரு நாளும் ஆசீர்வதிப்பதற்காக, உம்முடைய பிரசன்னத்தினால நீர் எங்களை நிரப்புவதற்காக நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற எல்லா சிற இருப்புகளும், எங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற எல்லா எரிக்கோ கோட்டைகளும் அப்பா, நாங்கள் துதி எடுக்கும் பொழுது, நாங்கள் உம்மை ஒரு மனதாய் ஆராதிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீர் உடைக்க, எல்லாவற்றையும் நீர் நிர்மூலமாக்க, எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு விடுதலை தர வல்ல தெய்வமாய் இருக்குது என்று அறிந்து விசுவசித்து ஒரு மனதாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்.
நீர் ஒருவரே எங்கள் அன்புக்கு பாத்திரர், எங்கள் ஆராதனைக்கு உரியவர், துதிக்கும் கனத்திற்கும் உரியவர் நீர் ஒருவரே அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அப்பா, விண்ணகத்தை அரியணையாக்கி மண்ணகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் கோடானு கோடி தூதர்களால் பரிசுத்தர் 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 என்று சொல்லி 24 மூப்பர்களோடும் அப்பா 12 அப்போஸ்தலர்களோடும் கோடானு கோடி தூதர்களோடும் விரை வாக்கினர்கள் மறை சாட்சிகள் வேத சாட்சிகள் யாவர்களாலும் அப்பா நீர் பரிசுத்தர் 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 மாட்சியும் மகத்துவம் ஆராதனையும் ஒருவருக்கே என்று சொல்லி பேரறைச்சலோடு பேரிடி முழக்கத்தோடு உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற, உம்மை துதித்து கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து கொண்டு இந்த இரவு அல்ல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதாய் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம். ஒரு நாள் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களை ஆற்றுவதற்காக, எங்களை தேற்றுவதற்காக, எங்களை பலப்படுத்துவதற்காக, எங்களை அப்பா ஒரு நாளும் தூக்கி சுமப்பதற்காக நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஒரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு இடைப்படுகிறீர் அப்பா. துயரத்தின் நடுவில் நீர் துணை செய்கிற ஆண்டவர் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களைப் போன்று அப்பா நீர் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிற தெய்வம் அல்ல, உண்மையை மட்டுமே உரைக்கிற தெய்வம். உண்மையை மட்டுமே பேசி அதற்கு உண்மையுள்ளவராய் உம்மை வெளிப்படுத்துகிற தெய்வம். உம்மை பின்தொடர்ந்து வர விரும்பியவர்களிடம் உம்மை பின்தொடர்வதால் வருகிற சிலுவைகளையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்த நீர், இதோ நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். அப்படியாக நீர் அவர்களிடம் சொல்லிவிட்டு நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லுகிறேன். ஆமாண்டவரை, உம்மை பின்தொடர்வதால் ஒருவர் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தாலும் அந்த துன்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். அந்த துன்பங்கள் எல்லாம் எங்களுக்காக பரலோகத்தில் சேர்க்கப்பட்டு அப்பா எங்களை முகமுகமாய் உம்மை பார்க்கக்கூடிய தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இதோ இந்த காலங்களில் நாங்கள் அனுபவிக்கிற துன்பங்களுக்கு இரட்டை தனையான அப்பா உம்முடைய மகிமையான பிரசனத்தில் நாங்கள் காணும் பொழுது, உம்மை முகமாய் தரிசிக்கும் பொழுது இரட்டை தனியான ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டு என்று எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர். ஆமாண்டவரை, இன்றைய முதல் வாசகத்திலும் கூட அதை தான் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர். மக்களிடமிருந்து எதிர்ப்பு, சவால், ஆபத்து என்று பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வந்த பவுலடியார் கொரிந்து நகரில் இருக்கும் பொழுது அவருக்கு தோன்றும் நீர் அஞ்சாதே, பேசிக்கொண்டே நிறுத்தாதே என்று நம்பிக்கை ஊட்டுகின்றீர். இவ்வாறு நீர் உம்முடைய அடியாளர்களை கைவிடாமல் அவருடைய துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகிற தெய்வம் என்பதை உணர்த்தி கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, உம்மை சார்ந்து வாழும் பொழுது, உம்மிலே உம்மோடு உமக்காக வாழும் பொழுது, உமக்காய் ஓடக்கூடிய மான்களின் கால்களை நாங்கள் பெற்றிருக்கும் பொழுது நீரே எங்களுக்கு எல்லாமாயிருந்து எங்கள் சார்பில் எங்களுக்காக போராடுகிறீரப்பா. திருப்பாடு 47 நீர் சாதாரணமானவர் அல்ல, நீர் அனைத்துலகின் வேந்தர், அனைத்துலகின் ராஜா, அனைத்துலகத்தையும் படைத்து அன்பினால் ஆளுகை செய்கின்ற மகா பரிசுத்தமுள்ள தெய்வம். உம்மால எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறும் என்று சொல்லி அப்பா சங்கீதக்காரர் உம்முடைய மாட்சி அறிக்கை எடுகிறார். ஆமாண்டவரே, அப்பா நாங்களும் கூட அறிக்கை எடுக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம், நாங்கள் வழிபடுகிற தெய்வம் எரியும் தீச்சுளையை நின்று எங்களை பாதுகாக்க வல்ல தெய்வமா இருக்கிறீர். சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ எரியும் தீச்சுளையில தூக்கி போடப்பட்ட பொழுது அப்பா அவர்களுக்காக நீர் இறங்கி வந்து போராடினீர். வான தூதரை அனுப்பி அவர்களோடு கூட ஒரு சிறு துளி நெருப்பு கூட அவர்களை அண்டாதபடிக்கு அப்பா நீர் அவர்களை பாதுகாத்தீர். அப்பா ஒரு நெருப்பு கூட அப்பா அவர்களை அணுகாதபடிக்கு அவர்களை சுற்றிலும் நீர் சூழ்ந்து நின்று உடைய வானத்துதரை அனுப்பி பாதுகாத்தீர். அப்பா எங்களை பாதுகாக்கிற தெய்வம், எங்களுக்காக போராட இறங்கி வருகிற தெய்வம். பல வேதனைகள் வழியாக தான் நாங்கள் இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். ஆனால் அந்த இறையாட்சிக்கு உட்படுகிற அந்த வேதனைக்கு உட்பட்ட சமயங்களில், எங்கள் போராட்டங்களின் வேலைகளில் நீர் எங்களோடு இறங்கி வருகிறீர். எங்களுக்காக நீர் கீழே விழுகிறீர், எங்களுக்காக நீர் போராடுகிறீர், எங்களுக்காக நீர் வாதாடுகிறீர், வழக்காடுகிறீர் என்பதை நாங்கள் இருந்து அப்பா அந்த உணர்வோடு எல்லா பாடுகளையும், எல்லா பலவீனங்களையும், எல்லா சோர்வுகளையும், எல்லா விதமான வியாதிகள், எல்லா விதமான நம்பிக்கைக்குரிய சூழ்நிலைகள், இருண்டிருந்த சூழ்நிலைகள், எல்லா விதமான குடும்பத்தை நெருக்குகிற போராட்டங்கள், எங்கள் தனி மனித வாழ்க்கையை அசைக்கிற, எங்கள் அர்ப்பண வாழ்க்கையை அசைக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய போராட்டங்களை நம்பிக்கையோடு நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு போராடி வெற்றி பெறத்தக்கதான உடைய பரலோக வல்லம் இது எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உடைய தெய்வீக அன்பு, உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்பட்டும். எல்லா ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசுகளுடைய தந்திரங்களையும் மந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் நிர்மூலமாக்குவீராக. உடைய பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் ஒரு குடும்பங்களிலும் ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையிலும் தங்குவதாக.
அப்பா, உடலிலும் உள்ளத்திலும் ஆவியிலும் போராடி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுனுடைய போராட்டத்தின் ஆவிகளை உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினால நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. குடும்பங்கள் அமைதி நிலவட்டும், தனி மனித வாழ்க்கையில சமாதானம் நிலவட்டும், உலகத்திற்குரிய போராட்டங்கள் இந்த வெற்றியை பெற்றுக்கொள்வார்களாக. பரலோகம் உடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்பட்டு உடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒரு மகனையும் மகளையும் ஆளுகை செய்வார்களாக, குடும்பங்களை ஆளுகை செய்வார்களாக. குடும்பத்தில் இருக்கிற எல்லா சமாதான குறைபாடுகளும் பொருளாதார குறைபாடுகளும் நிறைவாக்கப்படுவதாக. உங்க நாமத்தினால எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையில் படுத்தால் உறக்கம் வராமல் பல்வேறு இருள் நிறைந்த சூழ்நிலைகளின் மத்தியில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய கேள்விக்கான குழப்பத்திற்கான விடையை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வார்களாக. ஒரு வெளிச்சத்தை காண்பார்களாக. பரலோகம் அவர்களுக்காக இறங்கி வருவதாக, போராடி பதிலை தருவதாக, உடைய சுகப்படுத்தும் வல்லமை உண்டாவதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப்ப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.